நேயர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். ஜெயா பிளஸின் ஏணி என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்கு. இன்றைய தினம் நாம் விவாதத்திற்கு எடுத்திருக்கூடிய தலைப்பு என்பது இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கை, மொழி அரசியல் செய்வது யார் என்ற தலைப்பின் கீழ்தான் அடுத்த ஒரு மணி நேரம் 4 விருந்தினர்களோடு நாம் விவாதத்தை நகர்த்த இருக்கிறோம். இன்றைய தினம் இந்த தலைப்பை எடுப்பதற்கான மிக முக்கிய காரணம், சமீபத்தில் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் தொடங்கிய தமிழ் சங்கத்தில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அளித்திருக்கக்கூடிய பேட்டி ஒன்றுதான். தமிழகத்திற்கு சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் வழங்க வேண்டிய நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்றால் மத்திய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொண்டால் மட்டுமே தமிழகத்திற்கான நிதி விடுவிக்க முடியும் என கூறியது. அதே நேரத்தில் தமிழக அரசியலில் பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டே, குறிப்பாக மத்திய அரசு திட்டமிட்டே மும்மொழி கொள்கை என்ற பெயரில் இந்தி திணிப்பை மேற்கொள்கிறது என திமுக அரசு அரசியலை கையில் எடுப்பது. இப்படியாக 2 அரசுகளுமே, தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும், இந்த புதிய கல்விக் கொள்கை விவகாரத்தில் உண்மையிலேயே மொழி அரசியல் செய்கிறார்களா என்ற கேள்வி எழுகிறது. இந்த கேள்விகளோடு தான் நாம் 4 விருந்தினர்களோடு இந்த விவாதத்தில் பயணிக்க இருக்கிறோம். முன்னதாக விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைத்து விடுகிறேன். அரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் ராமன் மற்றும் கல்வியாளர் ராமசுப்ரமணியன், உங்கள் இருவரையுமே நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இவர்களோடு அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா, உங்களையும் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நம்மோடு இணைய வழியில் இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தமிழக மகளிர் காங்கிரஸின் தலைவி ஹசீனா சையத், அவர்களையும் நாம் வரவேற்கலாம். தொடர்ந்து முதலில் ராமசுப்ரமணியன் சார் உங்கள்கிட்ட தொடங்கலான்னு பார்க்குறேன். இந்த புதிய கல்விக் கொள்கை விவகாரம் அப்படின்றது இன்று நேற்று எழுந்திருக்கூடிய பிரச்சனை இல்லை. 2020 புதிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டதிலிருந்தே தமிழ்நாடு அரசுக்கும் மத்திய அரசுக்குமான ஒரு பெரும் போராக தான் இருக்குது. ஆனால் இப்போ இந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, முக்கியமான தமிழக விவகாரங்கள் மக்கள் மத்தியில் சென்று விடக்கூடாது. குறிப்பாக சட்டம் ஒழுங்கு, போதை கலாச்சாரம், பள்ளி குழந்தைகளில் தொடங்கி பெண்கள் வரைக்கும் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாவது, இப்படியான பிரச்சனைகளை எல்லாம் மக்களிடமிருந்து மடை மாற்றுவது, திசை மாற்றுவதற்காக தான் இந்த மொழி அரசியலை திமுக கையில் எடுக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு, விமர்சனம் இருக்கு. உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன? 1965 இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்த போது அதில் நான் கலந்து கொண்டவன். படையெடுத்த இந்தி ஏற்க மடையர் அல்ல நாம், உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அப்படிங்கிற மாதிரி முழக்கங்கள் எல்லாம் அந்த சமயத்தில் எழுப்பப்பட்டன. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நண்பர் ராஜேந்திரன் என்பவர் இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு சுட்டு கொல்லப்பட்டவர். அதெல்லாம் என்னால் மறக்க முடியாது. ஆகவே ஏதோ இது இன்னைக்கு வந்த சமாச்சாரம் எல்லாம் அது தமிழ்நாடு அரசாங்கம் வேறு டிஃப்ளெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம், இஷ்யூஸை டிஃப்ளெக்ட் பண்ணுறதுங்கிற மாதிரிலாம் பேசுவது என்பது என்னால் ஏற்க முடியவில்லை. தேவையில்லாத, அதாவது நீங்கள் சொன்னது போல் இப்போ அந்த தர்மேந்திர பிரதான் வாரணாசியில் எதற்காக நான் நீங்கள் என்இபிலையும் அல்லது சமக்ர சிக்ஷா அபியானில் கையெழுத்து போட மாட்டேன், எம்ஓயு நீங்கள் கையெழுத்து போடலை, அது நீங்கள் போட்டிங்கன்னா 1 மணி நேரத்தில் பணம் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுவது என்பது மிக மிக தவறான ஒரு அப்ரோச்சாக நான் பார்க்கின்றேன். அது இந்த மொழி என்பது மிகப்பெரிய இஷ்யூவாக தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றது. உணர்ச்சிகரமான ஒரு இஷ்யூ. அந்த இஷ்யூவில் இப்படி பேசுவது என்பது மிக தவறானது. 2வதாக பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இது இந்த கல்விக் கொள்கை என்பது, அதாவது இருமொழி கல்விக் கொள்கை என்பது எல்லா கட்சிகளாலும் ஏற்கப்பட்ட ஒன்று தான். அப்படி இருக்கும்பொழுது திடீர்னு மும்மொழியாக கொண்டு வருவேன் அப்படிங்கிறது, என்இபி அப்படிங்கிற அதில் 3 மொழி அப்படின்றாங்க. கேட்டால் நீங்கள் படிக்கிறதுல என்ன தப்பு, ஹிந்தி படித்ததுனால என்ன கஷ்டம் அப்படின்னா, இப்போ என்னையும் எடுத்துங்க, அண்ணாமலை யூனிவர்சிட்டி பிகாம் படிக்கும்பொழுது வேறு வழியே கிடையாது. அப்போ நான் செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி தான் எடுத்தேன், கம்பல்சரி. ஐ ஹாவ் டு நெசசரி ஸ்டடி தட் அண்ட் பாஸ் தட். அந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்தது. ஸோ ஈவன் ஸ்கூல் லெவலில் கூட அப்போல்லாம் ஹிந்திங்கிறது ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்டாக இருந்தது. ஆப்ஷனாலும் அது ஏதோ ஒரு அதுவோ அல்லது சம்ஸ்கிருதமோ ஏதோ ஒன்று படிக்கணும், அதெல்லாம் பாஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆகவே அதெல்லாம் இருந்ததெல்லாம் தாண்டி இப்போ அந்த இஷ்யூ எடுக்கிறோன்னா இது ஒரு ஹைலி சென்சிட்டிவ் இஷ்யூ. இப்போ என்ன பேசுகின்றார்கள் என்றால், ஏராளமான பள்ளிக்கூடங்களில் இப்போ தமிழே இல்லாமல் ஹிந்தி போதிக்கப்படுகின்றது, மும்மொழி கொள்கை தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பேசுவது. குறிப்பாக இன்றைக்கி திரு அண்ணாமலை அவர்கள் பேசியதெல்லாம் ஒரு நகைப்புக்குரிய சமாச்சாரம். தமிழ்நாட்டில் 50,000த்துக்கு மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன.
அதில் சிபிஎஸ்சி ஸ்கூல் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா வெறும் 2000 ஸ்கூல்ஸுக்கு உள்ளே தான் இருக்குது. ஆகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதாவது ஸ்டேட் போர்டு அப்படிங்கிறதுனால மெட்ரிக் அதெல்லாம் எதாக இருந்தாலும் எடுத்துட்டாலும் அவைகளெல்லாம் 2 மொழி கொள்கைகள் தான் இருக்கின்றது. அது கட்டாயமாக தமிழ் என்பது 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தே ஆகணும், பாஸ் பண்ணி ஆகணும். இத்தகைய நிலையில் இருக்கும் பொழுது அவர் பாட்டு ஏதோ இஷ்டத்துக்கு பேசின்னு போகிறார். அது 30 லட்சம் மாணவர்கள் ஹிந்தி படிக்கின்றார்கள், ஏன் நம்ம அரசாங்க பள்ளியில் மட்டும் படிக்காமல் அதற்கு புறம்பாக நடந்து கொண்டு அந்த வாய்ப்பை கொடுக்காமல் இருக்கின்றாங்க. இது இட் இஸ் யாரும் ஹிந்தியை வேண்டான்னு சொல்லலை. எனக்கு வேணும்னு சொன்னால் டெஃபினட்டாக நான் சொன்னேன், இப்போ எனக்கு நான் படிக்கணும் பாஸ் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக நான் பாஸ் பண்ணினேன். இல்லை ராமசுப்ரமணியன் சார், இப்போ யாருமே ஹிந்தி மொழி வேண்டாம்னு சொல்லலை, சரி. ஆனால் இங்கே கேள்வி என்னன்னா, ஹிந்தியை இப்போதும் தமிழகத்தில் 3வது மொழியாக எடுத்து படிக்கக்கூடிய மாணவர்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. நான் தான் உங்களுக்கு சொன்னேன் சார், திணிக்கிறீங்க எல்லாருக்கும் 3வது மொழி தேவைன்றதா கேள்விங்க. இல்லை, அதாவது 2 மொழி கொள்கை என்பது தமிழ்நாட்டில் காலாகாலமாக இருக்கக்கூடிய ஒன்று. இது எல்லா கட்சிகளாலும் ஆண்ட கட்சி, ஆளுகின்ற கட்சி, இவைகளெல்லாம் இந்த 2 மொழிங்கிறது தான் இது வரைக்கும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் எத்தனை லாங்குவேஜஸ் வேணாலும் படிக்கலாம். இப்போ இங்கே தமிழ்நாட்டில் ஹிந்தி படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு எடுத்து, குறிப்பாக இந்த ஹிந்தி பிரச்சார சபா மூலமாக படிக்கக்கூடிய மாணவர்கள்னு எடுத்துட்டிங்கன்னா 5,90,000 பேர். நீங்கள் ஃப்ரெஞ்சு இங்கே படிக்கலையா, தாராளமாக படிக்கிறாங்க. ஜப்பானிய மொழிகள் படிக்கிறாங்க. இது மாதிரி எல்லா மொழிகளும் நீங்கள் படிக்கலாம், அது ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் கம்பல் பண்ணுறதான், நீங்கள் இதுதான் எடுத்தாகணும், நான் கொடுக்க மாட்டேன், பணம் நாம கொடுக்க மாட்டேன், நீங்கள் இந்த 3 மொழி திட்டத்தை எடுத்துக்கல, சமக்கிர சிக்ஷா அபியானில் அதை பற்றி பேசுகின்றது. 2152 கோடி, போன வருஷத்தினுடைய லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஒரு 250 கோடி, இப்படிலாம் எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2400 கோடி ரூபாய்களுக்கு மேலே வரணும் நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அவங்க எப்படி அது மாதிரி பேச முடியும்? இப்போ நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், எவ்ரிபடி இஸ் பேயிங் எஜுகேஷன் செஸ். அதை மத்திய அரசு வாங்கி கொண்டு இருக்கின்றது. அப்படி வாங்கி கொண்டு இருக்கும்போது அவங்க நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவது, இது நம்முடைய நாட்டினுடைய இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சரையே பாதிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கின்றது. இது என்ன ஆகும்னா நாட்டினுடைய ஒருமைப்பாட்டையே குலைத்து விடும் என்கின்ற நிலைமை தான் இருக்கின்றது. ஆனால் மத்திய கல்வி அமைச்சருடைய விளக்கம் அப்படின்றது, கல்வி பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்ட பிறகு 2020 இந்த புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்ததே ஒரு பொதுவாக அனைவருக்குமான கல்வியாக, அனைவருக்குமான போட்டியான கல்வியாக மாற்றுவதான் மத்திய அரசுடைய திட்டம். அப்படியான திட்டத்துக்கு தான் இந்த திட்டத்தின் கீழே நிதியை விடுவிக்கிறோம். இந்த திட்டத்தையே ஏற்றுக்காத அரசுக்கு நாங்க ஏன் விடுவிக்கணும் அப்படின்றத அவர் கேள்வி. அதான் அது மாதிரிலாம் பேச முடியாது சார். இது 2 பேருக்கும் பொதுப்பட்டியல் இருக்குன்னா ஸ்டேட்டுக்கும் இருக்கு, சென்டருக்கும் இருக்கு. எனக்கும் என்ன பாடம் நடத்த வேண்டும், என்ன சிலபஸ் நடத்தணும்னு இது வரைக்கும் அப்படி தான் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் பொதுப்பட்டியல் இறுதியான முடிவு மத்திய அது வேற விஷயம். இட் இஸ் ஹைலி டிபேட்டபிள். அது மாதிரிலாம் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வர முடியுமாங்கிறதுல டவுட்டு. சரி, இப்போ நான் உலகம் முதல்ல சுற்றி கொண்டிருக்கிற ஆள். இப்போ யூஎஸ்ஏல எடுத்துட்டிங்கன்னா அதை ஏன்னா இப்போ எல்லாருமே அங்கே தான் போனேன், அதை தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரெஃபரன்ஸை வச்சுக்கிறாங்க. அதில் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு வேறு இப்போ இன்ஃபேக்ட் இதே மாதிரி ஒரே மாதிரியான ஒரு கல்வி திட்டத்தை அமெரிக்காலேயே கொண்டு வரதுக்கு முயற்சி செய்து அது ஃபெயிலியர் ஆகிடுது. ஆகவே இது நாட் நெசரி ஒரே சிலபஸாக நான் ஃபாலோ பண்ணணும், 3 மொழி திட்டத்தை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அதெல்லாம் சொல்லுவது என்பது, நான் அடிப்படையாக சொன்னது போல் இதுக்கு ஒத்திசைவு பட்டியலில் இருந்தாலும் கூட ஸ்டேட்டுக்குன்னு ஒரு ரைட்ஸ் எல்லாம் இருக்குது எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி சென்டருக்கு நீங்கள் இருக்குன்னா இங்கே இருக்க நான் சொன்ன மாதிரி 2500-2000 ஸ்கூல்ஸ் இருக்குது, சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ். சரி, அதில் எதை வேணாலும் பண்ணிட்டு போங்க. பட் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் இட் ஹஸ் காட் இட்ஸ் prerogative to implement its own education policy. இதை நான் மை வே ஆர் ஹைவே அப்படிங்கிற ஆட்டிடியூட், இது quite dangerous. It will be definitely detrimental. ஏற்றாதான் நிதி தர முடியும் அப்படின்ற மத்திய அரசு அது quite detrimental to the interest of the country and unity of the country. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. சரி, ஓகே. ராமன் சார், தமிழ்நாடு அரசு இந்த மொழி அரசியல் இந்த விவகாரத்தில் செய்தா எப்படி பார்க்குறாங்க? இது முழுக்க தேர்தலுக்கான ஒரு நிலைப்பாடு தான். அதாவது 2016 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன கொடுத்தாங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உருது மொழியை நாங்கள் கட்டாய பாடமாக்குவோம், அப்படி நாங்கள் வரும்போது உங்களுக்கு அந்த தமிழ் நீங்கள் படிக்கணும்னு கூட அவசியம் கிடையாதுன்னு அன்னைக்கு அந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் திமுக கொடுத்த வாக்குறுதி இருக்குது.
இன்னைக்கு தமிழ் தமிழ் வந்து மொழியை கட்டாயமாக்குவோனா? ஆமா இல்ல சார் அந்த இல்ல உருது தாய்மொழியா கொண்டவர் உருது மொழியை கட்டாயமாக்குவோம்னா வாக்குறுதி இல்ல, இருக்கு. அவர் சொன்ன வாக்குறுதி அதுதான் அப்படி இல்ல எல்லாருக்கும் உறுதிப்படுத்தி சொல்றது இல்ல. கட்டாயமாக்குவோம்னு இருக்கு. அவர் தமிழ் சொன்னது வளர்ந்து தவறு இல்ல. தமிழ் அதுல வளர்ந்து இருக்கிற தமிழ் விஷயத்தை நான் இன்னும் கொஞ்சம் அதாவது தமிழகத்தில் உள்ள திராவிட கட்சிகள் என்ன சொல்றேன்னா, நாங்க தமிழை வளர்க்குறோம், தமிழ் வளர்க்குறோம். 2022 2023 வரைக்கும் 10ஆம் வகுப்புல தமிழ் பாடத்தில் படித்தது ஃபெயிலியர் வந்து 47,000 பேர் தோல்வி. 2023 2024 வரைக்கும் 10th வந்து 36,000 பேர் தோல்வி. இது எங்க தமிழ் எப்படி அதை சொல்லுங்க வந்து. அதாவது அரசு மத்திய அரசுடைய கல்விக் கொள்கையில பாத்தீங்கன்னா 2004 ராமன் சார், இதெல்லாம் என்ன ஏத்துக்கிற வாதமா? இப்ப நீட் தேர்வுல அதுக்கு முன்னாடி மருத்துவக் கல்லூரியில் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் சேர்ந்த விகிதம் அதிகம். நீட் தேர்வு கொண்டு வந்ததுக்கு பிறகு குறைவாயிருச்சு. ஒரு அரசு மத்திய அரசு கூட பாலிசி. ஒரே நிமிஷம், நீட் தேர்வுல 85% உள்ளூர் மாணவர்களை கம்பல்சரியாக சேர்க்கணும். நீட் வந்ததுனால தமிழக மாணவர்கள் தமிழக காலேஜில் என்ன பிரச்சனைனா சார், நீட் வந்ததுனால என்னன்னா இங்க உள்ள திராவிட கட்சி நடத்தக்கூடிய மருத்துவ கல்லூரிகளுக்கு நோட்டை எண்ண முடியல. அந்த பிரச்சனை தான் அவங்களுக்கு வந்து இன்னைக்கு அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்களா எவ்வளோ ப்ராப்ளம். நீட் ரத்து செய்து இந்த நிலைப்பாடு இருக்குது. இன்னைக்கு வந்து இருமொழி கொள்கை நீங்கள் சொல்கிறீங்க, தமிழ்நாடு அரசு சொல்லுதுங்க. இருமொழி கொள்கை எங்கே சொல்கிறீங்க? தமிழக அரசு நடத்தக்கூடிய அரசாங்க பள்ளிக்கூடத்தில் உள்ள மாணவர்களுக்கு இருமொழி கொள்கை நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைச்சர்கள், மாவட்ட செயலர்கள், ஒன்றிய செயலர் நடத்தக்கூடிய சிபிசி அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து மும்மொழி கொள்கை இருக்குதா இல்லையா அப்படின்னு அரசு என்ன பண்ணும்? இந்த அரசு இனிமேல் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை அமலுக்கு கொண்டு வரணும். ஏன் நீங்கள் இறக்க கொடுக்க மாட்டேறீங்க? அப்போ இந்த இரட்டை படம் உங்களுக்கு எதற்கு? அப்போ உங்களுடைய பேரன் பேத்தி பிள்ளைகள்லாம் மும்மொழி படிக்கலாம், ஆனால் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள் மட்டும் 2 மொழியை படிக்கலாம். 2004 இருந்து 2014 வரைக்கும் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கிறாரு. அந்த நேரத்தில் இந்தியாவுடைய தேசிய கல்விக்குள்ள என்ன சொன்னாங்க? தாய்மொழி படிக்கலாம், அது சர்வதேச அளவில் மொழி ஒன்று படிக்கலாம், 3வது இந்திய படிக்கலாம், 4வதாக சமஸ்கிருதம் நீங்கள் படிக்கலான்னு. அப்போ நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்களா? அதே காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் திமுக கூட்டணி தானே இருந்தது. அன்னைக்கு நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்களா? இன்னைக்கு மட்டும் உங்களுக்கு என்ன இதுனா, இது எல்லாமே வாக்கு வங்கிக்காக தமிழ்நாட்டு மக்களை 8 கோடி மக்களையும் மழை மாட்டி ஓட்டு என்ற ஒரே நிலைப்பாடை முன்வைக்கிறாங்க. இப்போ இந்தி படிக்கல உங்களுக்கு என்ன இது பேர் சொல்லுங்க. இன்னைக்கு பிள்ளைங்க வந்து எங்கே பார்த்து நீங்கள் வட இந்தியாவில் எல்லா இடத்துல உங்களுடைய நீங்கள் சொல்ல இந்தி வேண்டாம், மும்மொழி திட்டம் வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்கள் அனைவரும் எங்கே படிக்கிறாங்க? பெரிய பெரிய பள்ளிக்கூடம் தானே படிக்கிறாங்க. 5 மொழி படிக்கிறாங்களா இல்லையா? அப்போ ஏழை எளிய மக்களுக்கு இருமொழி படிக்கணும்னு சொன்னால் அப்போ யாரை ஏமாத்ததுக்குனால இது முழுக்க முழுக்க வாக்கு வங்கிக்கான ஒரு நிலைப்பாடு தான் இன்னைக்கு திமுக வந்து ஏற்பாடு இந்த மாதிரி பண்ணுது. தவறான ஒரு அணுகுமுறை பண்ணுறாங்க. மத்திய அரசு ஒரு கல்வி திட்டத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதில் வந்து அவர் அமைச்சர் என்ன சொல்றாரு? பிஎம்சி திட்டத்தில் கையெழுத்து போடுங்கன்னு சொல்றாரு. இந்தியாவில் எந்த மாநிலத்தும் எதிர்ப்பு கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த பிரச்சனைகள். இப்போ ஒரு கவுன்சிலர் இருக்கிறாங்க சார், வார்டில் ஒரு கவுன்சிலர் இங்கே தேர்ந்தெடுத்தீங்கன்னா அந்த வார்டு மெம்பர் அந்த மன்றத்தில் அந்த வார்டுகளுக்கு என்னென்ன தேவை, அடிப்படை தேவைன்னு அங்கே கூட்டத்தில் கோரிக்கை குரல் கொடுக்குறாரா இல்லையா? அதே போல் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ என்ன பண்ணுறாரு? அந்த தொகுதிக்கு தேவையான பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் பேசுகிறாங்களா இல்லையா? அப்படி என்றால் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டில் ஜெயிச்ச அத்தனை எம்பிக்கள் என்ன பண்ணுறாங்க? மத்திய அரசு எதிரான பிரச்சனைகளை கிளப்பி தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க? அப்போ இதன் நோக்கம் என்ன? ஏதாவது பிரச்சனையை திசை திருப்பி தமிழ்நாட்டில் நாங்கள் தான் வாங்க வைக்க தான் சட்டம், நாங்கள் தான் எல்லாமே ஆளின் ஒன் என்ற நிலைப்பாடை உருவாக்கி மக்களை ஏமாற்றக்கூடிய மனநிலையில் தான் இவர்கள் உள்ளார்கள். ஓகே, அரசியலுக்கான சூழ்ச்சின்னு சொல்றீங்க. என்ன மற்றவங்களாம் பேசணும். அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு சினிமா வந்தது. அதில் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஜாக்சன் துறை அவங்களோட ஒருத்தர் பேசின்னு இருக்கும்போது அதில் ஒரு பேச்சு என்னன்னா, அவர் வந்து எல்லோரும் பணிந்தவன், நீ ஒருவன் மட்டும் பணியாது இருப்பது உனக்கு என்ன லாபமா அப்படின்னு ஜாக்சன் துறை வீரபாண்டிய கட்டபொம்மனை கேட்பான். அது வீரபாண்டிய கட்டபொம்மன் சொல்லுவான், எல்லோரும் பணிந்தபின் நான் மட்டும் பணியாது இருப்பது உனக்கு என்ன நஷ்டமா அப்படின்னு கேட்பான். திருப்பி அவன் லாபமானு கேட்டான், இவன் நஷ்டமா. அதனால் எல்லாரும் பணிஞ்சிட்டாங்க, நானும் பணியணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எனக்கு தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு அப்படின்னு பாரதிதாசன் பாடின மாதிரி டெஃபினட்டாக வி ஹேவ் எவ்ரி ரைட் டு சே தட் திஸ் இஸ் வாட் இட் இஸ். அதனால் அதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு பேசுவது என்பது. இப்போ நம்ம நண்பர் பேசுகிறார் நியூ எஜுகேஷன் பாலிசி அவங்க கொண்டு வந்தாங்களே, இட் வாஸ் நாட் கம்பல்சரி லைக் திஸ். நான் அந்த மாதிரிலாம் எங்களுக்கு பணத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன்லாம் யாரும் சொன்னதில்லை. ஆனால் இவங்க என்னடான்னா, நான் கொடுக்க மாட்டேன், நான் சொல்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலன்னா அது வந்து பெரிய பிரச்சனையாக மாறும். இது வந்து பணத்தையே கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது. அப்போ அவங்க சொன்னாங்கன்னா இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கண்ட்ரி தட் இஸ் கோயிங் டு பி தரோலி டீஸ்டபிளைஸ்ட் அப்படிங்கிறத என்னுடைய மறுபடியும் நான் சொல்கிறேன். ஹசீனா மேடம், உங்களுக்கு முன்பு பேசிய ராமன் சொல்றாரு, இந்திய படிக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது ஒரு கூடுதல் மொழியா தானே நீங்க தேர்வு செஞ்சு படிக்க போறீங்க, இதனால என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்குது?
தமிழ்நாடு அரசியல்ல திமுக கட்சிகள் எடுக்கக்கூடிய இந்த மொழி அரசியல் அப்படின்றது 2026 தேர்தலுக்காக எடுக்கக்கூடிய ஒரு அரசியல் அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய வாதம் என்ன? நான் என்ன சாப்பிடணும் அப்படிங்கறத மத்திய அரசு உட்கார்ந்துட்டு முடிவு பண்ணிக்கணும். என் குழந்தை என்ன படிக்கணும், நான் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது நான் முடிவெடுக்க வேண்டும். இதை எங்களுடைய சுயமரியாதை கேள்விக்குறியாக்குது. என்ன ஒரு ஆணவத்தின் உச்சகட்டமாக நம்மளுடைய நாட்டோட நம்மளால தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்மளுடைய டாக்ஸ் பணத்தினால கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஒரு நாட்டுடைய எஜுகேஷன் மினிஸ்டர் என்ன மாதிரியான ஆணவ பேச்சை பேசுகிறார். தமிழ்நாடு என்ன இவங்களுக்கு டாக்ஸ் கட்ட மறுத்து விட்டதா? இவங்களுக்கு ஏன் புரிய மாட்டேது? ஹிந்தி ஹாட்லேண்ட்ல ஹிந்தி மட்டுமே பேசுகிற ஹிந்தி ஹாட்லேண்ட்ஸ்ல ஏன் நீங்க போயிட்டு சமஸ்கிருதத்தை கம்பல்சரி ஆக்க கூடாது? சமஸ்கிருதத்தை ஏன் நீங்க கம்பல்சரி ஆக்க மாட்டேன்றீங்க? அவங்க சமஸ்கிருதம் படிக்கலன்னா அந்த மாநில மக்களுக்கு நிதி இல்லைன்னு நீங்க சொல்லிதான் பாருங்களேன். யூபியில போய் சொல்லி பாருங்க. நீங்க தேவர்களின் நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தரகண்ட்ல நீங்க ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய நாடுகள்ல போய் அந்த ஸ்டேட்ல போய் சொல்லி பாருங்க. சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு தமிழர்களை பார்த்தா நாங்க இழிச்சவாய், நீங்க சொல்றதெல்லாம் நாங்க கேட்டுக்கணும். எங்களுக்கா பிடித்து நாங்க சமஸ்கிருதமும் கத்துப்போம், நாங்க ஹிந்தியும் கத்துப்போம், நாங்க ரஷ்யனும் கத்துப்போம், நாங்க பிரெஞ்சும் கத்துப்போம். எங்களுக்கு பிடித்தால் நாங்க கத்துப்போம். பெற்றோர்கள் விருப்பப்பட்டால், குழந்தைகள் விருப்பப்பட்டால் அவர்கள் படிக்கக்கூடிய பள்ளிகளில் அவர்கள் அதை கற்றுக்கொள்வதற்கு இங்கதான் ஹிந்தி பிரச்சார சபா உண்டு. நம்ம ஸ்கூல்ஸ்லயும் அந்த மாதிரியான அவைலபிலிட்டி உண்டு. ஒன்னும் ஸ்டேட் கவர்மெண்ட் பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஹிந்தியே கற்பிக்க கூடாதுன்னு பேன் பண்ணி விடவில்லை. ஹிந்தி பிரச்சார சபாவை நாடு கடத்தி விடவில்லை. நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல என்ன நமக்கான ரைட்ஸ் லே டவுன் பண்ணிருக்குன்னுட்டு இந்த சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்டருக்கு தெரியுமா? இல்ல மத்திய அரசுக்கு தெரியுமா? தமிழர்களோட வரலாறு தான் தெரியுமா? இல்ல நம்மளுடைய பாரம்பரியம் தான் தெரியுமா? இல்ல நம்மளுடைய சென்டிமெண்ட் தான் இவங்களுக்கு புரியுமா? எதுவுமே புரியறது இல்ல அவங்களுக்கு. எதுவும் தெரியறது இல்ல, எதுவும் புரியறது இல்ல. அதினா இல்ல, கேள்வி என்னன்னா, இப்ப தமிழ் மொழி இல்ல ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு. நீங்க சொன்ன டாபிக்ல இருந்துதான் நான் வரேன். தமிழ் மொழியை படிக்க கூடாதுன்னு மத்திய அரசு சொல்லவே இல்லை இந்த தேசிய கல்விக் கொள்கையில. ஆனா கூடுதலா ஒரு மொழியை எடுத்துக்கங்க, 3வது மொழியா எடுத்துக்கங்கன்னு சொல்லும்போது அதுல என்ன பிரச்சனை வருது? உங்க மொழி சார்ந்தோ உங்களுடைய பண்பாடை நாங்களும் மதிக்கிறோம், உங்களுடைய மொழியை மதிக்கிறோம். அதுல மத்திய அரசினுடைய தலையீடு இல்ல, கூடுதல் மொழியை சேர்ப்பதுல என்ன பிரச்சனைன்றதுதான் பாஜகவுடைய கேள்வி. அதாவது மொழி கொள்கை என்பது மாநில அரசின் சுய உரிமை. நீங்க சுய உரிமையில் தலையிடாதீர்கள். இன்னைக்கு மொழிக்கு வருவீங்க, நாளைக்கு கலாச்சாரத்துக்கு வருவீங்க. எப்படி உத்தரகாண்ட்ல லிவனை நீங்க லீகலைஸ் ஆக்கியிருக்கீங்களோ அத மாதிரி தமிழ்நாட்டுல லிவனை நீங்க லீகலைஸ் ஆக்குவீங்க. அப்புறம் யூசிசி எங்கேயும் அமல்படுத்தணுவீங்க. ஒண்ணுத்துக்கு நாங்கள் வளைந்து போனோம் என்றால் நீங்க ஒன்னொன்னுத்துக்கும் எங்களை வளைந்து போக சொல்வீர்கள். எங்களுடைய மொழியை, எங்களுடைய கொள்கையை, முற்றிலும் பாரம்பரியமான தமிழை நீங்க போயிட்டு திருக்குறள் உலகத்துல எல்லாம் சொல்றீங்க. நம்மளுடைய பாரத பிரதமர் அங்கு திருக்குறள் சொல்கிறார், இங்கு திருக்குறள் சொல்கிறார் என்று சொல்கிறார்கள். பட்ஜெட் படிக்கும் போது பினான்ஸ் மினிஸ்டர் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளை அங்கங்க போட்டுட்டு காட்டுகிறார். திருக்குறள் என்ன ஷோக்கா? உங்களுக்கு வேணா அது ஷோவா இருக்கலாம், உங்களுக்கு வேணா அது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். ஒவ்வொரு உண்மையான தமிழருக்கும் தமிழ் என்பது எங்களுடைய உயிர் மூச்சு. திருக்குறள் என்பது எங்களுடைய சுவாசம். நீங்கள் எங்களுடைய சுவாசத்திற்கும், எங்களுடைய உயிர் மூச்சிற்கும், எங்களுடைய கலாச்சாரத்திற்கும் நீங்கள் அதற்கான கேடுகளை விளைவிப்பீர்கள் என்றால் நாங்கள் அதற்கு எதிர்த்து போராடுவோம். அது எங்களுடைய உரிமை. ஹசீனாவுடைய வாதம் அப்படின்றது, நாங்க 3வது ஒரு மொழியை எடுத்துக்கிறதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா முதல்ல நாங்க இதை ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து இன்னும் பல திட்டங்களை எங்களை ஏத்துக்க சொல்லி நீங்க திணிப்பீங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? அப்படிலாம் இல்ல. பிரைவேட் ஸ்கூல்ல கற்பிக்கிறாங்கல்ல, ஸ்டேட் கவர்மெண்ட் போய் அது நோன்னு சொல்லுதான். ஹிந்தி பிரச்சார சபா தமிழ்நாட்டுல இருக்குல்ல, ஸ்டேட் கவர்மெண்ட் போய் ஹிந்தி பிரச்சார சபா இங்க செயலே படக்கூடாதுன்னு சொல்லுதா? ஹிந்தி மொழியை நம்ம இங்க பேசுறோம்ல, இங்க ஹிந்தி மொழியை பேசக்கூடாதுன்னு சொல்றோமா? நம்ம ஒரு கலோக்கியலா நார்மலா நம்மளோட இருக்கக்கூடியது, நம்ம மக்கள் விரும்பக்கூடியது கவர்மெண்ட் எதிர்க்கல. யாருமே இங்க அதை எதிர்க்கல. நிறைய பேர் நம்மளோட ஹிந்தி பேசுறாங்க. நிறைய ஹிந்திக்காரர்கள் நம்மளுடைய ஊர்ல பிசினஸ் பண்றாங்க, நம்மளோட ஊர்ல வேலை செய்யறாங்க. நம்ம அதெல்லாம் எதிர்க்கல. நீங்க ஃபோர்ஸ் பண்ணி நாங்க ஹிந்தியை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமா? அததான் எதிர்க்கிறோம். அதாவது இப்ப பாஜக சொல்றதுனால மட்டுமே நாங்க எதிர்க்கிறோம்னு சொல்ல வரீங்களா? இப்ப இவங்க சொல்லி நாங்க எடுத்துக்கணுமான்றது அது அந்த தோரணை அப்படிதான் இருக்குது. அதான் கேக்குறேன்.
உன்னை வந்து கழுத்து மேல நாங்க வந்து மிரட்டுவோம் அப்படின்னா இது என்ன மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் ஒரு ஜனநாயகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி பணிந்து விடுமா? பணிந்து விட முடியுமா? யூபில போய் சொல்லுங்க சமஸ்கிருதம் கம்பல்சரின்ட்டு, அவங்க எடுத்துட்டோம். உத்தரகாண்ட்ல போய் சொல்லுங்க சமஸ்கிருதம் கம்பல்சரின்ட்டு. இங்க நாங்க ஹிந்தி கத்துக்கணும்னா நீங்களே யூபில தமிழ் கத்துக்கோங்க, அங்கேயே அதை கம்பல்சரி ஆக்குங்க. எங்களோட மொழியை வந்து பழமை வாய்ந்த மொழி தான், எங்களுடைய மொழியை வந்து உங்களுடைய மொழிக்கு தலைத்த மொழி அல்லவே, அங்க போய் சொல்லுங்க. எங்களுடைய மக்களுக்கு முக்கியமாக ஒரு கவர்மெண்ட் பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய போட்டிக்குள்ள இருந்து வரக்கூடிய ஒரு குழந்தைக்கு எந்த அளவுக்கு ஹிந்தி கற்றுக்கொள்வது கஷ்டமோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு தமிழ் கற்றுக்கொள்வது கஷ்டம். ஆனா ஹசீனா, எங்கேயுமே மத்திய கல்வி அமைச்சகமோ சரி மத்திய அரசோ சரி எங்கேயுமே ஹிந்தி தான் படிக்கணும்னு சொல்ல. 22 லாங்குவேஜ் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அதுல ஒரு மொழியை 3வது மொழியா எடுத்துக்கங்க, கூடுதல் மொழியா சேர்த்துக்கங்கன்றதா தேசிய கல்விக் கொள்கையோட சாராம்சம். எந்த இடத்துல ஹிந்தியை தான் தமிழ்நாடு படிக்கணும்னு சொல்றாங்க? ஏன் சேர்த்துக்கணும்? தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன்? பிஜேபி தமிழ்நாடு மட்டும் இல்ல, தேசிய கல்விக் கொள்கை அப்படின்றது நாடு முழுவதும். இது தமிழ்நாட்டுக்கு எப்படியோ அப்படிதான் உத்தரப்பிரதேசத்துக்கும். உத்தரப்பிரதேசத்துல அவங்களுக்கு எப்படி 2 லாங்குவேஜ் இருக்கோ 3வது ஒரு லாங்குவேஜை சேர்த்துக்கணும். நீ போய் சேர்த்துக்கோ. நீ பிஜேபி ஆள்ற யூபில உத்தரகாண்ட்ல போய் தமிழை சேர்த்துக்கோ. 25 மொழியில 1 மொழியை தமிழ் ஆக்கிட்டு தமிழை சேர்த்துக்கோ. இங்க வந்து ஹிந்தியை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி கம்பல்சரி பண்ணணும் இல்லையா? நாடாளுமன்றத்துல நாடாளுமன்ற கல்வித்துறை நம்மளோட குழந்தைங்க படிக்கிறதுக்கான ஒரு கல்வி தொகையை கொடுக்க மாட்டேன்னு பூச்சாண்டியா? தமிழகத்துக்கான தொகுப்பு கொடுக்க மாட்டோம். அது வந்து நேச்சுரல் கலாமிட்டியே இல்ல. நீ ஹிந்தி கத்துக்கலன்னா நான் வந்து உனக்கு காசு கொடுக்க மாட்டேன். இது என்ன? இது வட்டிக்கு நாங்க வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டு உங்ககிட்ட வட்டி ரிசீவ் பண்றோமா? இட் இஸ் ரைட். இட் இஸ் அவர் கான்ஸ்டிடியூஷனல் ரைட். இட் இஸ் வாட் democracy has given us. We are Indians. As an Indian, we are entitled for every single right which the Constitution has laid out. எங்களுடைய உரிமையை மத்திய அரசு பறிக்க வேணான்றது ஹசீனாவுடைய கருத்து. சரிங்களா? புரியுதா? இதானே? ரைட். நான் ஓகே, நான் உங்களுடைய முதல் கருத்தை எடுத்துக்கிறேன். நான் திருப்பி 2வது சுற்றுல வரேன். சென்டென்ஸ் ஒன்றுதான் சார். அதாவது 1965 ஆன்டி இண்டியன் எஜுகேஷன், அதாவது காமராஜ் பீரியட்லாம் பக்தவசனெல்லாம் நம்ம ஒன்றும் குறைய சொல்ல முடியாது. அப்போல்லாம் நல்லா தான் நடந்துட்டு இருந்ததுன்னு பேர். ஆனால் 2-3 பிரச்சனை. ஒன்று உணவு பிரச்சனை வந்தது. 2வது இந்த ஹிந்தி ஆன்டி இண்டியன் 1952 67 வரைக்கும் தொடர்ந்து இருந்தாங்க. இந்த பிரச்சனையை கையில் எடுத்த உடனே அவங்களுடைய ஆட்சி கவிழ்ந்து அதுக்கப்புறம் வரல. அதனால் பிஜேபிக்கு இது ஒரு டெத் நல்லாக போகும். இங்கே வந்து ஒரு வித வழியுமே இருக்காது. இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொன்னது போல தமிழன் என்று பேராபத்தில் போய் முடியும் சொல்றீங்க. நிச்சயமா மிகப்பெரிய ஆபத்தில் வந்து போய் முடிய போகின்றது. தேவப்பிரியா சார், ஹசீனா சையத் பேசிய கருத்துக்களை நீங்கள் ஆழமாக ரொம்ப கவனிச்சிங்க. முக்கியமான 2 விஷயம் கேட்குறாங்க. நான் என்ன சாப்பிடணும்னு முடிவு பண்ண அதிகாரம் உங்களுக்கு என்ன இருக்குது? எங்கள் அதிகாரத்தை பறிக்கக்கூடிய செயலில் நீங்கள் ஈடுபடாதீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்து. இதுதான் கரெக்டாக இதே தான் சொல்கிறோம். ஏன்னா ஏழை மாணவர்கள் இன்னொரு மொழியை கற்கிறதுக்கு தடுக்கிறீங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு தான் சொல்கிறோம். சரியா? இப்போ நான் இதை மாத்திரம் தான் படிக்கணும்னு நீங்கள் உங்கள் வீட்டு பசங்க எல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற 234 எம்எல்ஏ 50 எம்பிகள் நான் இப்போ ராஜ்யசபாவும் சேர்த்துக்கிறேன். அவங்க வீட்டு பையன் பேரன்கள் அரசு இதில் இருமொழி தான் படிக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா தயாநிதி மாறனை ஏன் கொண்டு வந்தாங்கன்னு கேட்டப்போ அவருக்கு ஹிந்தி தெரியும்னு திரு கருணாநிதி சொன்னார். சரியா? அவங்க வீட்டு குழந்தைங்க எல்லாம் ஹிந்தி படிக்குது, பிரெஞ்சு. இப்போ இப்போதைய கல்வி அமைச்சருடைய மகன் பிரெஞ்சை தான் தன்னுடைய முதல் மொழியாக படிக்கிறான்னு சமீபத்தில் வந்துச்சு. சரி, பிரச்சனை வந்து உங்களுக்கு இது புதிய கல்விக் கொள்கைன்னு இப்ப தேசிய கல்விக் கொள்கைன்னு மாத்திட்டாங்க. முன்னாடி நியூன்னு இருந்தது. அதுல காங்கிரஸ் இருந்த வரை மும்மொழினா அது ஹிந்தி என்று இருந்தது. இப்போ பிஜேபி வந்த பிறகு கல்வி, அடிப்படை கல்வி 5வது வரைக்கும் தாய்மொழி கட்டாயமாக இருக்கணும். இல்ல 5வது வரை இல்ல வேற எதர் பாசிபிள் ப்ளீஸ் ஓகே ஐ நோ வெரி வெல் அபௌட் இல்ல அதுதான் சார், வேற ஸ்டேட்ல இருந்தா பாசிபிலிட்டி இல்ல, நீங்க அந்தந்த ஸ்டேட்ல அது இருக்கும். இல்ல வேற எதர் பாசிபிள் அதனால இங்கிலீஷும் இருக்கும், அதனால நீங்க எடுக்க முடியாது. வேற எவர் பாசிபிள்னா இங்க கர்நாடகால கன்னடா இருக்காதா? இது பேசிக் அடிப்படை கல்வி, அடிப்படை கல்வி 5வது வரை தாய்மொழியில கட்டாயமாக இருக்கணும். அதோட 3வது மொழி எது வேணா இருக்கலாம். இப்ப பெங்களூர் பக்கத்துல ஒசூர்லயோ இதுல இருந்தவங்க கன்னடம் படிக்கிறது ஈஸியா இருக்கும். திருத்தணியிலயோ கும்படிப்பூண்டியோ இருக்கிறவங்க தெலுங்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். கோயம்புத்தூர்லயோ திருவனந்தபுரத்துல இருக்கோ மலையாளம் படிச்சா அங்க வேலைக்கு போகலாம், அங்க இருந்து வேலைக்கு போயிட்டு வர முடியும். இந்த வாய்ப்புகள் கொடுக்கலாங்கிறது. இன்னொன்னு, இங்கேயும் கூட சென்னையில கூட உங்களுக்கு 20% மேல தெலுங்கு படிக்கிறவர்கள் இருக்காரு. பட் எத்தனை பேருக்கு இங்க வாய்ப்பு இருக்கு சார்? நீங்க வந்து சொல்றீங்க
I can இன்னும் cite கட்டுப்பாடுகள் இங்கே இருக்கு. தெலுங்கு ஸ்கூல்லாம் இருக்கு சார். இல்ல I am நான் connected சொல்றது with அரசு a school அரசு as- பள்ளிகளில் நான் அரசாங்கம் தான் சார் சொல்றது. இல்ல எத்தனை பள்ளிகளில் சப்போர்ட்டட் பை தி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தெலுங்கு ஸ்கூல் இருக்கு. அதுல எனக்கு தெலுங்கு கனெக்ஷன் ஸ்கூல் உண்டு. இருந்தா இருக்கு. நான் சொல்றது இருந்தா எல்லா இல்ல பள்ளி- இருக்குன்னா இல்ல இல்ல சார். இருந்தால் இருக்கட்டும்னா என்ன அர்த்தம்? சார் 10 உங்க வீட்ல இருந்து 5 கிலோமீட்டருக்குள்ள இருந்தா தான் 5வது படிக்கிற பையனால 5வதுக்குள்ள படிக்கிற பையனால போக முடியும். சோ வாய்ப்புகள் இருக்கா? இல்ல இதுல நானும் வரேன். அதே மாதிரி கேந்திரிய வித்யாலயங்கள்ல உங்களுக்கு தமிழ் இல்ல அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கு. சிபிஎஸ்சியை தாண்டி மத்திய அரசு நடத்துகிற இதுல தமிழ் ஆசிரியர்கள் கம்மியா இருக்கு. தமிழ் ஆசிரியர்கள் கம்மியா இருக்கு. கம்மியா இல்ல சார், ஒத்தனமே கிடையாது இல்ல சார். இல்ல அங்க வரேன் சார். அப்பாயின்மெண்ட் இங்க சென்னை தமிழ்நாட்டுல கடந்த 20 வருஷமாக இதுல டீச்சர்ஸை வெறும் கன்சாலிடேட்ல பேர்ல தான் சேர்த்துட்டு இருக்காங்க. யாரையும் இதுல பண்றது இல்ல. அது அங்க சார் பண்ணாத இதெல்லாம் ஐ திங்க் இவருக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாது இல்ல, சார். ஐ இல்ல. திங்க் அது குண்டு சட்டியில குதிரை ஓடுற மாதிரி சார், இவர் use பண்ற வார்த்தைகள் அவருக்கு அவருடைய வயதுல எப்படி சரி, okay. we are all paying on a regular basis. சார் நான் என்ன அதுக்கெல்லாம் கேக்குறேன் சரி, சார் திருக்குறளை சரி, அவங்க okay, கோட் பண்ணாங்க. அவரை முடிச்சிடலாம். ஐயா நான் வந்து வரேன். ஜாக்சன் துரையை கோட் பண்ணார். அதே திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா உலகத்தோடு ஒட்டு ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலார். உலகத்தோட ஒட்டி போகணும். நம்மளுடைய எஜுகேஷன் ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கணும். இங்க படிக்கிற பையன் படிச்சுட்டு இங்கேயே வேலை செய்ய போறது இல்ல. அவன் வந்து பக்கத்துல கர்நாடகாவுக்கும் போகலாம், பூனாக்கும் போகலாம், அமெரிக்காவுக்கும் போகலாம். அதுக்கேத்த மாதிரி தமிழ் வழி கல்வியில படிச்சவங்க நிறைய பேர் இன்னைக்கு நாட்டினுடைய யார் சார்? குடியரசுத் ஐயா தலைவர் யார் சார் அப்துல் நீங்க? கலாம் யார் சார்? சார் நானும் அரசு பள்ளியில தான் படிச்சேன். ஆனால் இன்னைக்கு 5வது வரைக்கும் கார்ப்பரேஷன் ஸ்கூல்ங்கிற மாதிரி பள்ளியில தான் படிச்சேன். அதுக்கப்புறம் எய்டட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். ஆனா என்னுடைய மகனையும் என்னுடைய பேரனையும் இன்னைக்கு அரசு ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு யாரும் தயாரா இல்ல. யாரும் தெரியாது யாரும் தயாரா இல்லைன்னா சொல்ல சார். முடியாது. எவ்வளவு பேர் படிக்கிறாங்க? மொத்தமா எவ்வளவு இருக்கு நான் உங்கள்ட்ட முன்னாடியே சார், ஒரே சொல்லிட்டேன் நிமிஷம். சார். இந்த அரசாங்க பள்ளிக்கூடம் எப்படி எவ்வளவு இருக்கு, தனியார் பள்ளிக்கூடம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பத்தி நான் டீடைல்ஸ் தான் கொடுங்க. சிபிஎஸ்சிங்கிறது 2000 பள்ளிக்கூடத்துக்கு கூட 12361 பள்ளிகள் 2023ல என்னது இது? தமிழகத்தில் தனியார் பள்ளிகள் தனியார் பள்ளி, ஆமா, என்னோட அதில் private schools எல்லாம் அது. 56.4 லட்சம் பேர் படிக்கிறாங்க. இது Correct. வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன். எஸ் இதான் நான் ஆட் பண்றேன். நீங்க சொல்றதுக்கு இன்னும் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். 3% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் சிபிஎஸ்சில படிக்கிறாங்க. கேந்திரிய வித்யா எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. நீங்க அதை வச்சு 97% பத்தி பேசுறீங்களா? சரி, எந்த okay. ஒரு ஸ்கீம்ல நண்பர் சொல்ல யாரு மத்தவங்கள ஏழை எல்லாரும் ஸ்கீம்ல பணம் கொடுத்தால் அந்த ஸ்கீம்ல நீங்க ஜாயின் பண்ணாதான் கொடுக்க முடியும். உதாரணமாக காங்கிரஸ் ஆட்சி இருந்த பொழுது நவோதயா வித்யாலயான்னு கொண்டு வந்தாங்க. அந்த ஸ்கீமை நீங்க இம்ப்ளிமெண்டே பண்ணல. கிட்டத்தட்ட ஒரு ஸ்கூலுக்கு 5 கோடி ரூபாய்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு ஸ்கூல்னு அந்த பணத்தை நம்ம நஷ்டப்பட்டு இருக்கோம். அது இருந்தால் எஸ்சி எஸ்டி மக்களுக்கு அந்த மாணவர்களுக்கு ஹாஸ்டலோட முழு 100% சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபினான்ஸ் ஸ்கூல். இதுல 2018ல பார்த்தால் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் நீங்க தமிழ்நாட்டுல எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்களே? ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் எக்ஸலன்ட் தமிழக அரசு பள்ளியில இருந்து நீட் தேர்வு பாஸ் பண்ணி எம்பிபிஎஸ்ல மெரிட்ல போறவங்க நான் நீட்டுக்கு முன்னாடியுமே எடுத்துக்கிறேன். 2000ல இருந்து 2014 வரைக்கும் தமிழ் எதையாவது பேசுறீங்க topic சார். வந்துடலாம். ஹிந்தியை பத்தி பேசினா உடனே நீட் சார், ஏன் ஹிந்தியே இதுல இல்ல. இல்ல இல்ல நீங்க ஹிந்தியையும் ஹிந்தியே இதுல இல்ல. நீட்டுக்கு சமாதானம் இல்லாம ஒண்ணுமெல்லாம் பேசினா என்ன அர்த்தம்? சார், ஹிந்தியே இதுல வந்துருங்க, பிரச்சனை. வாங்க. மூணாவது மீட்டியை மொழி- கொண்டு போனா என்ன அர்த்தம்? நீங்க மூணாவது இன்னைக்கு மொழியே தமிழ் வரல. மூணாவது ஹிந்தி மொழியே வேணுமா வரல. வேண்டாமா? இன்னொன்னு தமிழ் இங்க மும்மொழி இல்லாதனால தமிழ் வளர்ந்திருக்கா? சார் சொன்னார் 38,000 பேர் 10th ஃபெயில் ஆனாங்க. அடுத்த வருஷம் 60,000 பேர் சார் 20 லட்சம் பேருக்கு மேல 2 லட்சம் பேருக்கு மேல உத்தரப்பிரதேச ஹிந்தியில ஃபெயில் ஆயிட்டாங்க. இங்க நீங்க முன்னேறிய மாநிலம் தமிழகம் கல்வியில அதெல்லாம் டெஃபினட்டா அதுல ஒண்ணு சந்தேகமே இல்ல. உத்தரப்பிரதேச ஹிந்தியை தான் படிக்கிறான். அதுலயே தான் 2 லட்சம் பேருக்கு மேல இருக்காங்க. டிஎன்பிஎஸ்சில 6000 போஸ்டுக்கு 20 லட்சம் பேர் எழுதினாங்க. 5.4 லட்சம் பேர் தமிழ்ல ஃபெயில் ஆனாங்க. இது சென்ற வருடம் நடந்த விஷயம். ஸோ இங்க இருமொழி கொள்கை வச்சிருக்கிற தமிழகத்துலாம் இதே நேரத்தில் ஆந்திராலேயோ கம்பைன்ட் ஆந்திராவோ கர்நாடகாலேயோ கேரளாலேயோ அவங்க மும்மொழி வச்சதுனால அந்த மொழி அழியல. வேற தமிழ் கம்பல்சரி ஆனதே கடந்த 4-5 வருஷத்துல. இன்னைக்கு கூட நீங்க தமிழே படிக்காம ஸ்டேட் போர்ட்ல நீங்க என்னோட கேள்விக்கு வந்துறேன். நோ யூ ஆர் thoroughly wrong. டோன்ட் சே கற்பனை எல்லாம் பேசிட்டே சட்டம் இருக்கு சார். நீங்க இருக்கு சார். நீங்க எதுல வேணாலும் படிங்க. இன்னைக்கு சட்டம் இருக்கு. தமிழ்நாட்டுல கொண்டு வர முடியல. வட மாநிலங்கள கொண்டு வர முடியுமா சார்? யோகேஷ் சார் இவர் என்ன பேசிட்டு இருக்கார்? கம்பல்சரியா நீங்க வந்து எல்லா ஸ்கூல்லயும் தமிழ படிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சட்டம் வந்து தட் இஸ் பீயிங் இம்ப்ளிமெண்டட். ஆனால் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் படிக்க முடியாத எந்த ஸ்கூலும் கிடையாது, இன்க்ளூடிங் சிபிஎஸ்சி. அதை கம்பல்சரியாக கொண்டு வந்துட்டாங்க.
அதனால நீங்க பாட்டுக்கு ஏதோ தமிழை படிக்காம போயிடலாம். கல்வி அமைச்சருடைய மகன் நான் தமிழ் படிக்கல பிரெஞ்சு படிச்சார். அவருடைய என்னோட விருப்பம் இல்ல. டேட்டா வச்சு தான் பேசுறேன். எனக்கு நீங்க ஒண்ணு டேட்டா எல்லாம் தப்பு தப்பா சொல்லிட்டு நீங்க அதை வச்சு சொன்னா என்ன அர்த்தம்? சொன்னா நான் அத்தனைக்கு ப்ரூஃப் தரேன். சரி, இல்ல ஓகே, ஒரு ராமசுப்ரன் சார், இப்ப அவங்க கேட்கக்கூடியது உங்களுக்கு மூன்றாவது மொழி அப்படின்றது நாங்க ஹிந்தி எங்கேயுமே கம்பல்சரின்னு சொல்லவே இல்லை, ஏதோ ஒரு மொழியைத்தான் சொல்றோம். அப்படின்றப்போ மூன்றாவது மொழியா நீங்க அண்டை மாநிலங்களுடைய மொழியை கூட நீங்க ஏற்று படிக்கலாம். ஏன்னா அண்டை மாநிலங்கப்போ மக்களுடைய போக்குவரத்து அதிகம் இருக்கும், அப்படி ஏத்துக்கலாம் இல்லையா? அப்ப இந்த திட்டத்தை நீங்க எதிர்க்கிறதுக்கு ஏதோ ஒரு அரசியல் காரணம் இருக்கும். ஒரு காரணம் இல்ல, அது நான் என்னது கேட்கறேன், 2 தான் என்னால படிக்கணும்னு நான் சொல்றேன்னா, அது 3ஆவதா நீங்க படிங்க, இல்ல ஆப்ஷன் தான். அது வந்து எதை வேணாலும் படிக்கலாம், உருது படிக்கலாம், கன்னடம் படிக்கலாம், தெலுங்கு படிக்கலாம்னா எனக்கு வேண்டாம்யா. நான் வந்து என்னுடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காலாகாலம் 1968 குழந்தைகளுக்கு வேணும் எங்க கல்விக்கு. நீங்க யாரு? நீங்க யாரு? நான் தமிழ சார், இங்க பிறந்து இங்க வளர்ந்தவன் சார். சார் நான் உங்களை விட முன்னாடியே பிறந்த உலகத்தோடு ஒட்டு ஒழுகல் உலகத்தோடுனா அப்ப அமெரிக்கா நான் பேசுறேன். அங்க இருக்கக்கூடிய அது டெவலப்டு கண்ட்ரின்னு பேசணும்னா 2 லாங்குவேஜ் தான் எல்லாத்துலயுமே இருக்கு, அப் டு எனி லெவல். வேணும்னா நீங்க எதை விட படிச்சிருக்கோம். ராமசுப்ரன் சார் ஒரு வாதத்துக்கு வச்சுக்கலாம். ஸ்பானிஷ் நீங்க பிரெஞ்சு படிச்சீங்கன்னா ஸ்பானிஷ் வெளியில போய் படிங்க வச்சுக்கலாமே. நான் உங்ககிட்ட வரேன். இப்போ நீங்க கேட்டீங்க மூன்றாவது மொழியா கொண்டு வர்றதற்கு நீங்க யார் அப்படின்னு கேட்கறீங்க இல்லையா? இப்ப திருப்பி அதே கேள்வியை அவர் கேட்கிறன்னு வச்சுக்கலாம். மூன்றாவது மொழி வேண்டாம்னு சொல்றதுக்கு நீங்க யார்? மக்கள் சொல்றாங்களா அப்படின்னு கேட்டா அதுக்கான பதில் என்ன சார்? இதுதான் 2 மொழி கொள்கைங்கிறது எங்களுடைய கொள்கை அப்படின்னு ஆண்ட கட்சியும் ஆளுகின்ற கட்சியும் 1968 சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதைத்தான் மக்கள் விரும்ப, அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டு இருக்காங்க. ஆகவே பொதுமக்களுடைய ஓட்டு என்பது 2 மொழிக்காக எல்லாமே சரிதான் சார், அதெல்லாம் ஏத்துக்கிறாங்க. இருமொழி கொள்கைன்றது தமிழகத்தோட ஒரு ஒருங்கிணைந்த கலாச்சாரம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். என்ன அவர் கேட்கிறாரு அப்படின்னா, உங்களுடைய மகன்களும் பேரன்களும் பேத்திகளும் மூன்றாவது மொழி எடுத்து படிக்கிறப்ப தமிழகத்தினுடைய மக்கள் ஏன் மூன்றாவது மொழி சார்? இது ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டேன் சார். 97% உங்களுக்கு 2 மொழி தான். சிபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அது அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 3% தான். 3.1 3.8 போர்டுல 8 லட்சம் பேர் 10th எழுதுறதுல கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் தமிழ் அல்லாத எழுதுறாங்க. இல்ல சார், 1 லட்சம் சார், மொத்தம் 25 லட்சம் பேர் எழுதிருக்காங்க சார். ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. அது பர்மிஷன் இஸ் பீயிங் கிவன். இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்க, தெலுங்கு அல்ல மலையாளம் அந்த மாதிரி ஓரம் இந்த பெரிஃபரல் ஏரியாஸில் நிறையா படிக்கக்கூட மாணவர்கள் அந்தந்த அங்கே அவங்களுக்கு தாய்மொழியாக அதெல்லாம் இருக்குன்னா அதுக்கு அலவன்ஸ் கொடுக்குறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். ஆகவே அப்போ அவங்களுக்கு 2 லாங்குவேஜ்னா தமிழ் நான் கம்பல் பண்ணுறதில்ல. அதே மாதிரி மலையாளம் இப்போ நீங்கள் இதுக்கு கன்னியாகுமரி சைடில் போனீங்கன்னா மலையாளத்தில் நீங்கள் பரிசு எழுதலாம். அதேமாரி ஹொசூர் பக்கம் போனீங்கன்னா தெலுங்கு இதுக்கு அங்கேயும் கன்னடா எழுதலாம். அது மாதிரி சில இடங்களில் அது பர்மிஷன் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆகவே அதெல்லாம் எடுக்கவே இல்லை. மாறாக நீ இதை கம்பல்சரியாக 3 தான் எடுத்துக்கணும்னு சொன்னால் தட் இஸ் நாட் கோயிங் டு பி அக்செப்டபிள். உலகத்தோட அவன் எந்த நாடு வேணா எடுத்துங்களேன், 2 லாங்குவேஜ் மேலே கிடையாது சார். இல்லை, எந்த லாங்குவேஜ்லையுமே கிடையாது. நான் திருப்பி அதே கேள்வியை முன்வைக்கிறேன். இதை 3வது மொழியா ஏத்துக்கங்கன்னு சொல்றதுக்கு நீங்க யார் அப்படின்னா, இது வேண்டான்னு சொல்றதுக்கு நீங்க யார்? நான் தான் சார் சொல்றேன். 1968 எங்களுடைய லாங்குவேஜ் 2 லாங்குவேஜ் ஃபார்முலா அப்படின்னு வச்சாச்சு. அதுதான் மக்கள்லாம் விரும்புகிறார்கள், அதையே தான் தொடர்ந்து பயணிக்கின்றார்கள். 1967க்கு அப்புறம் 2 முறை கல்விக் கொள்கையில மாற்றம் செய்யப்பட்டது. 3வது முறை கல்விக் கொள்கை மாற்றம். இந்த கல்விக் கொள்கை மாற்றத்தை ஏத்துக்கங்க. இது ஒருங்கிணைந்த நீங்க என்ன சொன்னீங்க, மை வே ஆர் ஹைவே. இப்ப நான் போவேன் ரோட்ல, நீங்க என்னோட வழியில வந்தா வா, இல்லைன்னா உன் மேல வண்டி ஏத்து கொண்டு விடுவேன் அப்படிங்கிற ஆட்டிடியூடு கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த மாதிரிலாம் தான் இருக்க முடியுமா? அந்த ஆட்டிடியூட் இஸ் டோட்டலி ராங். அத்தாரிட்டேரியன், மிரட்டி பண்ணி வைக்கிறாங்க. அதை அக்செப்ட் பண்ண முடியாது. நீங்க அதெல்லாம் அந்த வெரைட்டினால உங்களை 1967 உங்களை துரத்தி விட்டாங்க பாருங்க காங்கிரஸ். அதே மாதிரி பிஜேபி இங்க மண்ணடி மண்ணும் மண்ணடி அடிமண்ணும் இல்லாம போக போறது, அவ்வளவுதான். இப்ப இருக்கிற 3% இல்லாம போக போறது. ஓகே ராமன் சார், எங்களை மிரட்டி அடிபணிய வைக்காதீங்க, அதுதான் எங்களுக்கு பிடிக்கல.
ஒருபோதும் கிடையாது சார். அப்படி அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு என்ன சொல்றதுன்னா, கல்வி கற்றல் என்பது, திறன் என்பது மாணவர்களுடைய உலக அளவில் ஒரு வேகம் அதிகமாக இருக்கக்கூடாது. அந்த அதில் தான் அந்த அடிஷ்னலாக ஒரு மொழி எது இங்கே படிங்கன்னு சொல்கிறாங்க. கல்வி கடன் வந்து 1986 உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1992 அதை திருத்தி அமைச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி இதுக்கு என்ன பிரச்சனைனா, ஹிந்தி தமிழ்நாட்டு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஏழை மாணவர்கள் ஹிந்தி படித்தால் அவர்கள் உலக அளவில் மட்டுமல்ல இந்தியா அளவில் பெரிய அளவில் ஆகிவிடுவார்கள். ஏதோ ஒரு மொழி அடிஷனலாக கற்றுக்கிட்டால் அவர்கள் சமூகத்தில் பெரிய மனிதர்கள் ஆகிவிடுவார்கள். ஆகவே இங்கு போஸ்ட் ஓட்டத்துக்கு திமுக கட்சிக்கு போஸ்ட் ஓட்டுக்கு ஆளு தேவை. அப்படி இருக்கின்ற போது இவர்கள் கும்மிடி பூண்டி தாண்டி தெரியாத தலைவர்கள் எல்லாம் தேச தலைவர் என்று சொல்லி தனக்கு தானே தாரை தம்பட்டை எடுத்துக்கொண்டு வாக்கு வங்கி என்ற ஒரே ஒரு நிலைப்பாட்டும் தமிழ்நாட்டு மக்களை குதிரைக்கு டாலம் கட்டுற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கிட்டா தான் நமக்கு ஓட்டு போடுவாங்க. இதை வச்சு நமக்கு அரசியல் செய்ய முடியும். ஆகவே PS வீரபாண்டியன் மக்கள் விழித்து விட்டார்கள் என்ற வசனத்தை போல தான் இதை சொல்றேன். ஆகவே ஏதாவது மொழியை கற்றுக்கல தப்பு ஒன்றும் கிடையாது. அப்படி மொழிகள் கற்றுக்கிட்டு தான் இளைஞர்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்கள் வந்து இன்னைக்கு ஒரு உதாரணம் சைதை துரைசாமி அவர்கள் சைதை துரைசாமி அவர்கள் அந்த அறக்கட்டளை மூலமாக IAS IPS அகாடமி வச்சிருக்காரு. அதில் படிக்கல சார், ஏழை மக்கள் சார், சாதாரண கூலி தொழிலாளியுடைய பிள்ளைகள் இன்றைக்கு படித்து இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய உயர்ந்த சமூக அந்தஸ்தில் உள்ள மிகப்பெரிய IAS IPS DRO பல அதிகாரிகள் படித்து வந்தால் மனித நேயம் ஒரு முக்கியம். காரணம் என்றால் தமிழ்லயே தான் IAS எக்ஸாம்லாம் எழுதுறாங்க சார். அப்ப தப்பு இல்லையா? எது வந்தாலும் சார் பண்ண முடியாது. தேவை மும்மொழி திட்டம் தேவை. மும்மொழி திட்டம் இருந்தால் தான் இளைஞர்களுடைய வாழ்க்கையை டெவலப் பண்ண முடியும். ராமன் குறுக்கீடு. இப்போ நீங்க இந்த புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்ததற்கு பிறகு 3வது மொழியா ஒன்றை நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுல 3வது மொழியா படிக்கக்கூடிய மாணவர்களும் இருக்கிறாங்க. பிரெஞ்சு எடுத்து படிக்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி ஹிந்தி மொழியும் முடிச்சிடுறேன் எடுத்து படிச்சுக்காங்க. யாருக்கு விருப்பமோ அவங்க படிச்சுக்கட்டும்னு சொல்றது எப்படி இருக்கு? 3வது மொழியா நீ படிச்சே ஆகணும்னு சொல்றது இதே ரூல்ஸ் மாநில அரசு எந்த ஆட்சி வந்தாலும் சரிதான். மாநில அரசு பிரைவேட்ல இப்பெல்லாம் இருக்குதுப்பாங்க. நம்ம அரசாங்க பள்ளிக்கூடத்தில் நீங்களும் இதை படிங்கன்னு சொன்னா அந்த ஏழை வீட்டு அப்பன் வீட்டு பிள்ளையும் குப்பன் வீட்டு பிள்ளை வாழ்க்கையில முன்னேறுவாங்கல்ல, அந்த முன்னேறி விடக் கூடாது. உங்களுக்கு ஓட்டு வாங்கி தான் முக்கியம் என்ற மனநிலை ஏன் வருகின்றது? முன்னேற்றத்திற்காக கோடி விடுவிக்க கூடாது. இல்ல ஒரே ஒரு நிமிஷம் சார். அதாவது எக்கனாமிக் டைம்ஸ் ஆஃப் இந்தியா அதெல்லாம் வந்து பெரிய எழுதக்கூடிய ஒரு பெரிய எக்கானமிஸ்ட் அவர். அவருடைய ஆர்டிகல் ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. ரொம்ப பியூட்டிஃபுல் ஆர்டிகல். அதுல தமிழ்நாடு உருப்பிட்டதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க 2 மொழி கொள்கையை வச்சுட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்னு சொன்னதுனால இங்கிலீஷினுடைய ஆதிக்கத்தின் காரணமாக உலகம் முழுக்க ஜொலிக்கின்றார்கள். இது மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்றவர்களால முடியல. அதற்கு காரணம், அடிப்படையான காரணம் அண்ணாதுரை தான். இந்த 2 மொழின்னு கொண்டு வந்ததுனால தான் உருப்பிட்டது தமிழ்நாடு இன்னைக்கு ஜொலிக்கின்றது உலகம் முழுக்கலும் பேசுகின்றது. 23/2/2024 அன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் இருந்த சிவதாஸ் மீனா இதே அந்த PM ஸ்ரீ திட்டத்தில் எனக்கு சேர்த்துருக்குன்னு சொன்னாரா இல்லையா? சொல்றேன் சார். நண்பர் சொன்னார் இந்த சிவதாஸ் மீனா அந்த லெட்டரை ஒண்டி சொல்றாரு. ஆமா 15/3/2024 அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, in this regard the state level committee headed by a school education secretary has been constituted based on the recommendations of the committee. இந்த MOU அப்படின்னு சொல்லிட்டு we will sign an MOU. அதாவது எஜுகேஷன் செக்ரட்டரி கமிட்டியில் அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதற்கு தகுந்தாப்பில் MOU சைன் பண்ணுவோம், முடியாதுங்கிறத பற்றி பேசியிருக்காங்க. they have decided against it. ஆகவே இதில் ஒன்றும் அவங்க நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு ஒன்றும் போடவே இல்லை. இதுதான் இந்த லெட்டரே என்கிட்ட இருக்கு. சரி, இஃப் யூ வாண்ட்ஸ் நான் வேணா அதை ஃபார்வர்ட் பண்ணுறேன். அதனால இந்த மாதிரி தவறான புள்ளி வர சொல்லி ஒரே எமோஷனில் ஓன்னு சத்தம் போடுறது, நீ நான் கொடுக்க மாட்டேன், இதெல்லாம் இந்த 3 மொழியை ஒத்துக்கலைன்னா நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது பேசுறதுங்கிறது இது ரொம்ப தேசத்துக்கு விரோதமானது, கான்ஸ்டியூஷனுக்கு எகென்ஸ்ட் ஆனது. பார்ப்போம் என்னென்னா, அதாவது ஒரு பேட்ட ரவுடி பேசுற மாதிரி இருக்கு. ஓகே, நம்ம இதுக்கு நிறைவான கருத்து நம்ம ராமன் இதுக்கான பதிலை கேட்கலாம். ஹசீனா மேடம், தமிழ்நாடு புதுச்சேரியில காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு 40 MPக்கள் இருக்காங்க. நாடாளுமன்றத்தில் பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் தமிழ்நாட்டில் பேசி அரசியல் ஆக்குறாங்க.
இவங்களுடைய அரசியலை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் 26 தேர்தலை மையப்படுத்தி மட்டுமே இவங்களுடைய அனைத்து செயல்பாடுகளும் இருக்கு அப்படின்றத இங்க பேசியிருக்கக்கூடிய 2 விருந்தினருடைய கருத்தா இருக்கு. உங்களுடைய கருத்து? நாடாளுமன்ற என்னைக்கு முடிஞ்சது சொல்லுங்க பார்க்கலாம். என்னைக்கு இந்த தர்மேந்திர பிரதான் வந்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் விட்டாரு, அதையும் சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல 2020 தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வந்ததற்கு பிறகுல இருந்தே இந்த பிரச்சனைகள் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யலன்ட்டு அதுக்கப்புறம் எத்தனை நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கூடியிருக்கு, அதெல்லாம் எத்தனை முறை பேசியிருக்காங்க தமிழ் எம்பிக்கள். இப்ப ஏன் திடீர்னு இந்த விவகாரத்துல தமிழ்நாட்டுல அரசியல் செய்யறாங்கன்னு அவங்க கேட்கிறாங்க. இல்ல நீங்க சொல்லுங்க, இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துல எந்த பிரிவுல மும்மொழி கொள்கைய ஒரு மாநிலம் ஏத்துக்கணும் அப்படின்னு இருக்குதுன்னு சொல்லுங்க. ஆர்எஸ்எஸ் ஒரு தனி கான்ஸ்டிடியூஷன் இருக்குதுன்னா ஆர்எஸ்எஸ் ஓட கான்ஸ்டிடியூஷன்ல வேணா அந்த மாதிரி இருக்கலாம். இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் இது போன்ற ஒரு விஷயமே இல்லை. இல்லாத விஷயத்தை நீங்கள் ஏன் ஒரு பெரிய பிம்பம் போல் பிரதிபலிக்கிறீர்கள்? நிறைய விஷயம் இருக்கு. ஓகே, அன்எம்ப்ளாய்மெண்ட் பத்தி கவலைப்படுறீங்களா? பெண்களோட வளர்ச்சி பத்தி கவலைப்படுறீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணு ஜாதி, ஒண்ணு சிறுபான்மையினரை பத்தி பேச வேண்டியது, இன்னொரு பட்டியலினத்தவரை பத்தி பேச வேண்டியது, இல்ல அவங்களுக்கு எதிராக பேச வேண்டியது. இப்ப எனக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னவரு பேசினாரு, நீங்க இந்த ஸ்கீமை ஏத்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபண்ட்ஸ் வரும். என்ன ஸ்கீமை நாங்க ஏத்துக்கிறோம்? எஜுகேஷன் இஸ் த பேசிக் நீட் ஆஃப் அ கண்ட்ரி. இட் இஸ் த பேசிக் ரைட்ஸ் ஆஃப் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் அவர் கண்ட்ரி வித்தின் தி கான்ஸ்டிடியூஷன். படிப்பறிவு அப்படிங்கிறது நம்மளுடைய அடிப்படை உரிமை. அதை கொடுக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் உண்டு. அதுக்கு நாங்க எந்த ஸ்கீமையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதல்ல ஐயா. நாங்க இந்திய நாட்டுல இந்தியனா பிறந்திருந்தாலே போறோம். வெளிநாடுகள்ல போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட இந்திய அரசோட பாஸ்போர்ட் இருந்ததுன்னா $2,500 ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். தெரியுங்களா? வெளிநாட்டுல நம்ம நாட்டை விட்டு வெளிநாடுகள்ல போய் படிக்கக்கூடிய இங்கிலாந்து போன்ற யூகே போன்ற நாடுகள்ல போய் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்தியன் பாஸ்போர்ட் இருந்தா $2,500 கிடைக்கும் ஸ்காலர்ஷிப்பா. வேற ஒரு கண்ட்ரியை நமக்கு ஸ்பான்சர் பண்ணுது. இப்ப அதுல ஒரு சில அமெண்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு, ஒரு சில சேஞ்சஸ் வந்திருக்கு. பட் இருந்தாலும் ஸ்காலர்ஷிப் உண்டு. நம்ம நாடுல படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நம்மளுடைய பேசிக் நிதியை வந்து நம்ம பெற்று தரத்துக்கு ஸ்கீம்ல ஜாயின் பண்ணணுமாம்ல. என்ன ஸ்கீம்? இவர் புதுசா எதனா கான்ஸ்டிடியூஷன் தயாரித்து வச்சிருக்காரா? எனக்கு தெரியல. We don't need any scheme. எங்களுடைய அடிப்படை உரிமை, எங்களுடைய குழந்தைகளுக்கான அடிப்படை உரிமை, நாங்க கட்டக்கூடிய டாக்ஸ்ல இருந்து எங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசு அப்படிங்கிறது ஒன்றிய அரசு, அத்தனை மாநிலங்களால ஆக்கப்பட்ட ஒரு அரசு. நீங்க மட்டுமே தனியா ஒரு டபுள் இன்ஜின் சர்க்காரை வந்து நீங்க நடத்தி விட முடியாது. எங்களுடைய பங்களிப்பும் அங்க தேவை. நாங்களும் இந்தியாவின் ஒரு அங்கம். ஒரு கை செயல் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படிதான் ஒரு கை செயல் இழக்காமல் போய்விட்டா தமிழ்நாடு என்பது உங்களுக்கு சப்போர்ட்டிவ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு நிதி நெருக்கடி எப்படி வரும் என்று உங்களுக்கு தெரியாது. ஒட்டுமொத்த தமிழர்களும் சேர்ந்து எதிர்ப்போம். தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் மட்டுமல்ல, உலக அளவில் வாழக்கூடிய தமிழர்களும் சேர்ந்து எதிர்ப்போம். இன்னைக்கு வெளிநாடுகள்ல NRI ஃபண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கூகுள் போன்ற பெரிய பெரிய அமைப்புகள் பாத்தீங்கன்னா எங்கேயுமே அங்க ஒரு டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டியா ஒரு தமிழர் இருக்கிறார்கள் அப்படிங்கறதுல எங்களுக்கு பெரிய பெருமிதம் உண்டு. அது இந்த எஜுகேஷன் சிஸ்டம்லயே நாங்க எல்லா இடத்துலயும் பெனிட்ரேட் பண்ணிருக்கோம். ஹிந்தி எங்களுக்கு தேவைன்னா நாங்க கத்துக்கதான் செய்யறோம். ஹிந்தி கத்துக்கலன்னு சொல்லல. இப்ப ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஒரு அடிப்படை குழந்தை ஹிந்தி பிரச்சார சபால போய் பிராத்மிக் கத்துக்கதான் செய்யும், மத்தியமா கத்துக்கதான் செய்யுது. யாருன்னா நோன்னு சொல்றாங்களா? அங்க நிறைய ஈவினிங் டியூஷன்ஸ் வருது, நிறைய அமைப்புகள் வந்து ஈவினிங் டியூஷன் நடக்குது. கத்துக்கணும் அப்படின்னா கத்துக்கதான் செய்யறோம். வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு கிட்ட நீங்க ஏன் திணிக்கிறீர்கள்? திணிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஆனா இந்த மும்மொழி கொள்கை விவகாரத்துல தமிழக அரசியல்வாதிகள், குறிப்பா திமுக அரசு வந்து திட்டமிட்டே ஒரு பொய் பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க மக்கள் மத்தியில. இது இந்தி திணிப்பு என்று. சோ மக்கள்கிட்ட நாங்க இது குறித்து விளக்கம் அளிக்க போறோம். மார்ச் 1ஆம் தேதி முதல் வீடு வீடா சென்று மக்கள்கிட்ட விளக்கம் அளிக்க போறோம். மக்களே கேட்பாங்க எங்களுக்கு மும்மொழி கொள்கை வேண்டும் அப்படின்னு சொல்லி பாஜக சொல்றாங்க. இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? நிறைவான கருத்தை பதிவு செய்யுங்க. வேணும்னா அவங்க படிக்க வைக்க போறாங்க. அதை இந்த அரசு வேண்டாம் என்று தடுக்கவில்லையே. நான் பேரண்ட்ஸோட விருப்பமோ இல்ல குழந்தைகளோட விருப்பத்துக்கு நடுவுலயே வரலையே. நான் கேட்பதெல்லாம் எங்களுடைய சுயமரியாதை. எங்களுடைய தமிழ்நாட்டுக்கு என்று எங்களுக்கு ஒரு பாரம்பரியம் உள்ளது. அதை நாங்கள் கட்டி காத்து வருகிறோம். அந்த பாரம்பரியத்தையும் அந்த சுயமரியாதையும் ஜல்லிக்கட்டு போன்ற
விஷயங்களிலும் நாங்கள் விட்டு கொடுக்க தயாரா இல்லை, எங்களுடைய மொழி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நாங்கள் விட்டு கொடுக்க தயாரா இல்லை. Okay. இன்னைக்கு நீங்க வெளிநாட்டுல கூட போனீங்கன்னா, நானும் நிறைய கண்ட்ரிஸ் டிராவல் பண்ணிருக்கேன். அங்க ஒரு பார்த்தா அவர் என்னோட தமிழ்ல பேசணும்னு தான் விருப்பப்படுறாரு. அவருக்கு ஹிந்தியும் தெரியும், இங்கிலீஷும் தெரியும். ஓகே. அவர் ஹிந்தியில பேசணும்னு விருப்பப்படுறது இல்ல. எங்களுடைய மொழி, எங்களுடைய தாய்மொழி, அதோட பாரம்பரியத்தை நாங்கள் காக்க விருப்பப்படுகிறோம். அதனால எங்களுடைய அரசு வந்து உங்களுக்கு சொல்லுகிறது. இதுல அரசியல் லாபம் கற்பதற்கெல்லாம் வந்து இதுல ஒன்னும் பெரிய விஷயம் இல்லைங்க. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 50-60% பேர் ஹிந்தி பேசதான் செய்யறாங்க. ஹிந்தி மூவிஸ் இங்க ஹிட் ஆகதான் செய்யுது. நம்ம பெங்களூர் போறோம், அப்ப இப்ப கர்நாடகா பார்டரே பாத்தீங்க அப்படின்னா ஒசூர் இருக்கு. ஒசூர்ல நிறைய பேர் ஹிந்தியும் தான் பேச செய்யறாங்க, கன்னடாவும் தான் பேச செய்யறாங்க. நமக்கு என்ன மொழி தெரியவில்லையா? இல்ல மொழி வந்து இங்க வந்து திணிக்கப்படக்கூடாது, யாருமே இங்க ஹிந்தி பேசக்கூடாது, வந்து ஜெயில போட்டுருவோம் அப்படின்னு அரசு சொல்லுது. இந்த மும்மொழி கொள்கை விவகாரத்துல சுயமரியாதை தமிழர்கள் எப்போதும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் அப்படின்றத உங்களுடைய நிறைவான வாதமா இருக்கு. சரி, நான் உங்களுடைய நிறைவான கருத்தை எடுத்துக்க நம்ம அடுத்தடுத்து நம்ம முடிச்சலாம். ராமசுப்ரமணியன் சார், உங்களுடைய நிறைவான கருத்து. இந்த நிறைவான கருத்து நான் ஆல்ரெடி என்னோட பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன் சார். ஆகவே இதை வந்து ரொம்ப கம்பல் பண்ணி நீங்க வந்து வீடு வீடா போய் பண்ண போறீங்கன்னு சொன்னா எனக்கு பெரிய அச்சம் என்ன ஏற்படுகின்றதுன்னா, பிஜேபிக்காரங்களாம் அங்கே போய் நிற்கும் பொழுது அவர்களுக்கு மிகப்பெரிய எதிர்ப்புகள்லாம் வரப்போகின்றதோ. ஏன்னா அந்த கருப்பு கொடி காமிக்கிறது அப்படின்னு பெரிய தலைவர்கள்லாம் பண்ணுவாங்க. இப்போ சாதாரண ஆட்கள்லாம் போய் அங்கே நிற்கும்பொழுது அவர்களுக்கு பாதுகாப்போட தான் போய் நிற்கணும்னு நினைக்கிறேன். போய் நின்னீங்க, நான் எல்லாரும் கம்பல் பண்ணலை, ஆனால் நாங்கள் கம்பல் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி பேசினீங்கன்னா மிகப்பெரிய எதிர்ப்பு மக்களிடையே வரும். அதை சமாளிக்க வேண்டிய ஒரு நிலைமையில் பாஜக தள்ளப்படும். சரி, ஓகே. ராமன், எங்கேயுமே எதிர்பாராது சார். இது வேணால் நீங்கள் தமிழ்நாடு அரசே ஒரு சர்வே எடுத்து பாருங்கள், மக்கள் மத்தியில் கருத்து கேளுங்க. ஐயா, மும்மொழி திட்டம் பிள்ளைங்களே நாங்கள் படிக்கிறோம், பேரண்ட்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பிள்ளைகளை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு. இப்போ இந்தி எதிர்ப்பு நீங்கள் சொல்கிறீங்க, இந்திக்காக எதிர்த்து உயிர் நீத்த அந்த தியாகிகளுடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஏதாவது கொடுத்துருக்காங்களா திமுகவில்? ஏதாவது அவங்க வாழ்க்கைக்கு எம்எல்ஏ எம்பியாக தான் இருக்காங்களா? இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு மீட்டிங் போடுறாங்க, அவ்வளோதான் தவிர்த்து வேறு ஏதாவது காட்டுறாங்களா சொல்லுங்கள். அப்போ தியாகிகளுடைய பிள்ளைகளையும் மதிக்கிற கிடையாது. இன்னைக்கு வாவு சிதம்பரங்களுடைய பேரன் பேத்திகள்லாம் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, பல முறை அரசுடைய பல கோரிக்கைகளை கிட்ட கூட அவங்க எதுவும் செஞ்சு கொடுக்குற கிடையாது. ஆகவே இந்த திட்டம் என்பது, இந்த இருமொழி கொள்கை என்பது தேர்தலுக்காக மக்கள், அதாவது இதே நீங்கள் இருமொழி கொள்கையை படித்து பாதி பேரும் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்க எப்படி போனால் என்ன, நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்குதா, நம்ம பேரன் பேத்திங்க நல்லா இருக்காங்க, நம்ம நடத்தக்கூடிய சிபிஎஸ் ஸ்கூல்ல மும்மொழி திட்டம் இருக்குதா, அது வரைக்கும் பார்த்தா போதும், மற்றவங்க போஸ்ட் கூட விட்டுடும். அப்பதான் கட்சிக்காரங்க வந்து இங்கே இருப்பாங்க, இல்லாத விழித்தெழுவார்கள் என்ற மனநிலையை உள்நோக்கம் கொண்டது. இது முழுக்க இருமொழி கொள்கை என்பது திமுக கட்சி வந்து உள்நோக்கத்தில் தான் செயல்படுகின்றது. சரி, ஓகே. தேவப்பிரியா, உங்களுடைய நிறைவான கருத்து. இல்லை, ஒன்று ஃபியூச்சரிஸ்டிக்காக போகணும். நம்மளுடைய குழந்தைகள் அடுத்த ஜென்ரேஷனில் குளோபல் வில்லேஜில் காம்படிட்டிவாக போகணும். அதுக்கு தான் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. இப்போயும் அப்படி தானே இருக்கிறாங்க. இல்லை, எத்தனை இருங்க, தமிழ்நாடு சட்டசபையில் இப்போ புரட்சி தலைவி ஜெயலலிதா பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணப்ப தமிழில் என்னால் பேச முடியலன்னு 2 திமுக எம்எல்ஏக்கள் ஆங்கிலத்துக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. இப்போ ஆனால் இன்னைக்கு இருக்கிற அமைச்சரில் 2-3 பேரை தவிர ஆங்கிலத்தில் வேகமாக பேச முடியாது. 2 மொழிகளுமே தமிழை எழுதி கொடுத்தா இன்னைக்கு எத்தனை மந்திரிகள் தப்பு இல்லாம படிப்பாங்கன்னு அவங்க பட்ஜெட் பிரசன்ட் பண்ணப்ப எப்படி படிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு. அதனால வந்து தமிழ்ல 5 லட்சம் பேர் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் ஃபெயில் ஆறாங்க, 47,000 பேர் எஸ்எஸ்எல்சி ஃபெயில் ஆறாங்க. மும்மொழி ஏற்றுக்கொண்ட பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவோ ஆந்திராவோ இது கேரளாலயோ ஒரு சின்ன சந்தேகம். டிஎன்பிஎஸ்சியில் தமிழ்னு தனிப்பட்ட பாடம் இருக்கு, அது ஒட்டுமொத்தத்தில் தமிழ் வழியில எக்ஸாம் எழுதக்கூடியவா? தமிழுக்கு தனியாக ஒரு பேப்பர், தமிழுக்கு தனியாக ஒரு இது இருக்கு. அதுல 5.4 லட்சம் 20 லட்சம் பேர் 640 போஸ்ட்டுக்கு 20 லட்சம் பேர் போட்டி போட்டாங்க, வேலை வாய்ப்பு இல்லைன்னு. அதுல 5 லட்சம் பேர், 20 லட்சம் பேர்ல 5 லட்சம் பேர் ஃபெயில் ஆனாங்க. சோ இதுதான் நிலைமை. அங்க யூபிஐ பத்தி நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் சார். நீங்க எதுக்கு சார் நம்ம வீட்டுக்குள்ள பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்க முடியாது. போய் படிக்கிற அரசு பள்ளியில இருக்கணும். அடுத்தது தேவையில்லை சார். ஒரே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிக்கூடங்களையும் 2 லாங்குவேஜ் தான். இவங்க வந்து ஊருக்கு ஒரு வழி, இன்னொருத்தனுக்கு இன்னொரு வழிங்கிற மாதிரி பண்ற வேலை. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது தவறான அப்ரோச். 2024 கடைசி தேர்தலில் ஆண்ட கட்சி ஆளும் கட்சி ரெண்டுமே சேர்ந்து 45% கீழே போய் அதற்கு எதிராக போச்சு. இந்த மாதிரி கவர்ச்சி உணர்ச்சி தூண்டல் போய் மக்கள் முன்னேற்றத்தை நோக்கி தன் குழந்தை அடுத்த தலைமுறைக்கு போகணும்னா மும்மொழி தேவை என்று இது போன்ற
இவர் நண்பர் போய் வந்து வீடு வீடா பேசினார்னா இவருக்கு செக்யூரிட்டியோட தான் போய் மக்கள்கிட்ட போய் பேசுற மாதிரி நான் நிறைய பேசுறேன், எனக்கு ஆமா. பிரச்சனை இல்லை. அது மாதிரி தான் ஆமாம் தான். ரொம்ப சுருக்கமா. பணம் இருந்தால் பலமொழி படிக்கலாம், பணம் இல்லாட்டால் இருமொழி படிக்கலாம். இதுதான் திமுக அரசு நினைக்குது. சரி, ஓகே. நம்ம நிறைவான கருத்து 4 விருந்தினரும் பெற்றுவிட்டோம். இருமொழி கொள்கை வெர்சஸ் மும்மொழி கொள்கை. தமிழகத்தில் ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய இருமொழி கொள்கையே தங்களுக்கு போதும், எங்களிடம் 3வது மொழியை திணிக்க வேண்டாம் என்கிறார்கள் ஒரு தரப்பு விருந்தினர்கள். மற்ற விருந்தினர்கள் மும்மொழி கொள்கையில 3வது மொழியை ஏற்றுக்கொள்வதில் என்ன தயக்கம் இருக்கிறது, திட்டமிட்டு திமுக அரசியல் செய்கிறது இந்த விவகாரத்தில் 26 தேர்தலை மையப்படுத்தி என இருதரப்பு வாதங்களையுமே முன்வைத்திருக்கிறார்கள். மக்கள் தான் முடிவு செய்தார்கள். விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விருந்தினர்களுக்கு நன்றி, நேயர்களுக்கும் நன்றி. மற்றும் ஒரு விவாத நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.